இப்ப வங்கதேசத்துடைய ராணுவ தளபதி பேச ஆரம்பித்திருப்பதாக தகவல். இது பற்றிய மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் ஓட்டி. வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா தலைநகரை விட்டு வெளியேறி இருப்பதாக நாம் சற்று முன்னதாக செய்தியை பதிவு செய்திருந்தோம். அவர் ராஜினாமா செய்திருந்ததாகவும் தகவல் வெளியான நிலையில் இந்த விவகாரம் குறித்து வங்கதேசத்தினுடைய ராணுவ தலைமை தளபதி தற்போது அந்த நாட்டு மக்கள் மத்தியில் உரையாற்றி வருகின்றார். வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக அவர் அதிகாரப்பூர்வமாக தற்போது உறுதி செய்திருக்கின்றார். அதாவது இடைக்கால அரசு மூலம் நாடு ஆட்சி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். வன்முறையை கைவிடுங்கள், நாங்கள் சொல்வதை கேளுங்கள், நாம் அனைவரும் இணைந்து பணியாற்றுவோம், நாட்டில் அமைதியை மீண்டும் திரும்ப கொண்டு வருவதற்கு நாம் அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். மாணவர் சங்கங்களோடு ஆக்கப்பூர்வமான மற்றும் நேர்மறையான விவாதத்திற்கும் தாங்கள் அழைப்பு விடுத்திருப்பதாக வங்கதேசத்தினுடைய ராணுவ தலைமை தளபதி பாக்கர் உஸ் ஜமான் தெரிவித்திருக்கின்றார். இந்த வன்முறையின் போது நடைபெற்ற அனைத்து படுகொலைகளும் உரிய முறையில் விசாரணை நடத்தப்படும் எனவும் அவர் தற்போது தெரிவித்திருக்கின்றார். எனவே வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செய்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அங்கு இடைக்கால அரசு அமைய போவதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அந்த இடைக்கால அரசு சுதந்திரமான அரசாக அமையுமா அல்லது ராணுவத்தால் ஆட்டு வைக்கப்படும் ஒரு பொம்மை அரசாக இருக்குமா என்பது இனிதான் நமக்கு தெரிய வரும். ஏறத்தாழ 2009 முதல் ஷேக் ஹசீனா வங்கதேசத்தினுடைய பிரதமராக இருக்கிறார். உலகின் ஒரே இஸ்லாமிய அதிகாரத்தில் இருந்த இஸ்லாமிய பெண் தலைவரான ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்திருப்பது வங்கதேசம் மட்டுமின்றி உலக அளவிலும் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏற்கனவே ஷேக் ஹசீனாவிற்கு இந்தியா ஆதரவு கரம் கொடுத்திருக்கிறது. அவர் டெல்லியில் தான் தங்கியிருந்தார். இந்திரா காந்தி இங்கு பிரதமராக இருந்த போது அவர் இங்கே அடைக்கலம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நன்றி கடனாகத்தான் அண்மையில் இந்தியா வந்திருந்த ஷேக் ஹசீனா அவர்கள் காங்கிரஸ் முன்னாள் தலைவரான சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரையும் கூட அவர் சந்தித்து நன்றி தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் அவர் இந்தியாவில் தஞ்சம் புகுவாரா அல்லது வேறு ஏதேனும் நாட்டில் தஞ்சம் புகுவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அவர் இந்தியாவில் மேற்கு வங்கத்தில் தஞ்சம் புகுவார் என்றும் அல்லது திரிபுராவில் உள்ள அக்ரதலாவில் தஞ்சம் புகுவார் என்றும் கூட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இருப்பினும் அது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. அவர் பின்லாந்து நாட்டிற்கு செல்லக்கூடும் எனவும் கூட தகவல் வெளியாகி இருக்கின்றது. இருப்பினும் அவர் எந்த இடத்தில் இருக்கிறார் என்பது ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த எந்த அறிவிப்பும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக இடம்பெறவில்லை. ரைட். வங்கதேசத்துடைய ராணுவ தளபதி மக்கள் அமைதி காக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார். ஒரு தற்காலிக ஏற்பாடா இந்த இராணுவ ஆட்சி அப்படின்னு, இல்லை இந்த இராணுவம் ஆட்சியை நிரந்தரமாக அல்ல ஒரு நீண்டகால அளவில் கைப்பற்றி இருக்கிறதா என்பது பற்றிய தெளிவு நம்மிடம் இல்லை. இந்த போராட்டங்கள், இதனால் ஏற்பட்ட வன்முறை, கவிழ்ந்திருக்கக்கூடிய ஆட்சி, இவற்றுக்கெல்லாம் பின்னணியில் சர்வதேச சக்திகள் இருக்கின்றனவா? இவையெல்லாம் விடை தெரிய வேண்டிய கேள்விகள். வங்கதேசத்தில் மட்டுமல்ல, உலகத்திலேயே நீண்ட காலம் ஆட்சியின் தலைவராக இருந்த ஒரு பெண்மணி ராஜினாமா செய்திருக்கிறார். அவருடைய ஆட்சி முடிவுக்கு வந்திருக்கிறது. ஷீ வாஸ் த லாங்கெஸ்ட் சர்விங் ஹெட் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது ஒரு அரசுடைய தலைமை பொறுப்பில் அதிக காலம் உலகத்தில் நீடித்த ஒரு பெண் தலைவர், இந்தியாவுக்கு சார்பானவராக பார்க்கப்பட்டவர். அவர் மட்டுமல்ல, அவரது குடும்பமே இந்திய சார்பு கொண்டதாகத்தான் வெளிப்படையாகவே பார்க்கப்பட்டது. சமீபத்தில் கூட சில ப்ராஜெக்ட்ஸை இந்தியாவுக்கு கொடுக்கணுமா சைனாவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கும்போது இந்தியா என்று வெளிப்படையாக அறிவித்தார். இப்படி இந்திய வங்கதேச உறவு அப்படிங்கிறது இவருடைய ஆட்சி காலத்திலையும் சரி, இவருடைய தந்தையாருடைய ஆட்சி காலத்திலையும் சரி ஆழப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நீண்ட காலம் அவர் ஆட்சியில் இருந்திருக்கிறார். 2009 ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சி வங்கதேசத்தில் தொடர்ந்து இருக்கிறது. நீண்டகால ஆட்சிக்கு ஏற்பட்ட கோபம், அதன் மீது ஏற்பட்ட கோபம், அதிருப்தி, இவற்றின் காரணமாக வன்முறைகள் வெடித்தன. இந்த வன்முறையுடைய மூல காரணமாக வங்கதேச அரசு, ஷேக் ஹசீனா அரசு எடுத்த ஒரு இடஒதுக்கீடு கொள்கை. அந்த இடஒதுக்கீடு கொள்கை என்னன்னா, வங்கதேசத்துடைய விடுதலைக்காக போராடியவர்களுடைய வாரிசுகள், அவங்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு. அதாவது அவங்க எதிர்க்கக்கூடிய மாணவர்களுடைய கருத்து என்னன்னா, இந்த ரிசர்வேஷன் பாலிசியை வைத்துக்கொண்டு ஆளுங்கட்சியுடைய ஆதரவாளர்களுக்கு மட்டுமே அதிகார குவியல் நடக்கும், மற்றவர்களை எல்லாம் அவங்க எதிர்க்கட்சிகளை எல்லாம் நாட்டுடைய விரோதிகள் போல சித்தரிக்கிறாங்க அப்படின்னு. அவங்களுடைய எதிர்ப்பாளர்களுடைய முக்கியமான கன்சர்ன் என்னன்னா, சுதந்திர போர் நடந்தது
முன்னொரு காலத்தில் 1970களில் அதுக்கு 3 ஜெனரேஷன் 4வது ஜெனரேஷன் அந்த பலன் போகணுமா, ஒரு சமதளம் இருக்க வேண்டாமா அப்படின்னு போராட்டங்கள் வெடிக்க அரசும் கூட பின்வாங்க, அந்த பின்வாங்கலுக்கு பிறகும் கூட இந்த போராட்டங்கள் வன்முறைகள் தொடர ஆட்சி கவிழ்ந்திருக்கிறது. ஒரு சிவில் அன்ரெஸ்ட் என்று சொல்வார்களே, ஒரு அசாதாரணமான சூழல் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 300 பேர் இந்த ஒரு மாதத்தில் மட்டும் கொல்லப்பட்டு அரசு படைகள் களமிறங்கி நிறைய மனித உரிமைகள்லாம் நடந்ததாக ஐநா உள்ளிட்ட அமைப்புகள் எல்லாம் வெளிப்படையாக குற்றஞ்சாட்டி நிலைமை கைவிட்டு போக ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்திருக்கிறார், பதவியிலிருந்து விலகி இருக்கிறார். அவர் இந்தியா தான் வருகிறார் என்று சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன. அதை இந்திய அரசு இன்னும் உறுதி செய்யவில்லை. அவர் அகர்தலாவுக்கு, திரிபுராவுக்கு வரக்கூடும் என்ற தகவல், அவருடைய விமானம் இங்குதான் வந்திருக்கிறது என்ற தகவல். ஆனாலும் கூட நமது செய்தியாளர் ரமேஷ் சொன்னது போல அதை வங்கதேச அரசோ இந்திய அரசோ உறுதி செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய சார்பு கொண்டவர் ரமேஷ் சொன்னது போல ஏற்கனவே இந்தியாவில் இது போன்ற ஒரு சூழலில் தஞ்சம் அடைந்தவர் அப்படிங்கிறதுனால இந்தியாவிற்கு தஞ்சம் கொடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவருடைய வானூர்தி புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ஷேக் ஹசீனாவுடைய விமானம் பறந்து சென்றவுடன், ஹெலிகாப்டரில் அவர் புறப்பட்டு சென்றவுடன் அவருடைய அதிகாரப்பூர்வ இல்லம், பிரதமருடைய இல்லத்துக்கு சென்று போராட்டக்காரர்கள்லாம் உள்ள புகுந்து அங்கே அந்த மாளிகையை துவம்சம் செய்திருக்கிறார்கள். இந்த காட்சி நிச்சயமாக நமது பிராந்தியத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நினைவிருக்கும். ஏனென்றால் இதே போன்ற நிகழ்வு தான் இலங்கையிலும் நடந்தது. உள்நாட்டு கலவரம், அதிபருடைய விலகல், அதிபர் நாட்டை விட்டு வெளியேறும், அது போன்ற ஒரு சூழலை வங்கதேசத்தில் பார்க்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.